செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தின தகவல் செய்தி களம். தின தகவல் வழங்கும் தகவல் நேரம். சாயல்குடியில் விஷவாயு பரவுவதாக ஏற்பட்ட செய்தியால் பொதுமக்கள் பீதியடைந்து வீடுகள் மற்றும் கடைகளை காலி செய்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேருந்து நிலையம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையம் பகுதியில் திடீரென விஷவாயு பரவுவதாகவும் சிலர் மயக்கம் அடைந்ததாகவும் பரவிய செய்தியால் பீதியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் தங்களது வீடுகள் கடைகளை காலி செய்து ஓட்டம் எடுத்ததால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சாயல்குடி பகுதி முழுவதும் விஷவாயு பரவுவதாக காட்டுத்தீயாய் வதந்தி பரவியது. இதனையடுத்து உடனடியாக சம்பவம் அறிந்து அந்த பகுதிக்கு வந்த சாயல்குடி காவல் சார்பு ஆய்வாளர் சல்மோன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினரின் விசாரணையில் அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பல காலங்களாக பயன்பாடு இல்லாத நிலையில் கிடந்த குளோரின் வாயு சிலிண்டர் வாயு கசிவு ஏற்படுவதாக தெரிந்துள்ளது. இதனால் வாயு கசிவு காற்றில் கலந்து அந்த பகுதி முழுவதும் பரவியதால் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடைந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து சாயல்குடி தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் விரைந்து வந்த சாயல்குடி தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் சாதுரியமாக செயல்பட்டு சிலிண்டரில் இருந்து வெளிவந்த வாயு கசிவை கட்டுப்படுத்தினர். இந்த நிலையில் அங்கு குடிநீர் குழாய் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் மாரிமுத்து என்பவர் கூறும்போது, குடிநீர் குழாய் பராமரிப்பு பணியில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு பாம்பு வந்ததாகவும், பாம்பை அடிக்க முயற்சி செய்யும் போது எதிர்பாராத விதமாக பயன்பாடு இல்லாமல் கிடந்த சிலிண்டர் மீது பட்டதாகவும், உடனடியாக கொடிய துர்நாற்றத்துடன் அதிலிருந்து வாயு கசிவு ஏற்பட்டதாகவும் கூறினார். தீயணைப்பு மீட்புத் துறையினருடன் இணைந்து சாயல்குடி பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் வாயு கசிவு ஏற்பட்ட சிலிண்டரை பாதுகாப்பாக ஊருக்கு வெளியே அப்புறப்படுத்தி வாயு கசிவு ஏற்பட்ட சிலிண்டரை செயல் இழக்கச் செய்தனர். சாயல்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மகப்பேறு மருத்துவமனை செயல்பட்டு வரும் பகுதியில் விஷவாயு பரவுவதாக ஏற்பட்ட வதந்தியால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பீதியும் ஏற்பட்டது. சாயல்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் அமைந்துள்ள நீர்நிலை தொட்டியினுடைய சுத்திகரிப்பு பக்கத்தில் இருக்கிற தண்ணி விநியோகம் பண்ணுற இடத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடந்த சிலிண்டரு இப்போ குளோரின் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி சிலிண்டர் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த பழைய சிலிண்டர் ஓப்பன் ஆகி மக்களுக்கு அந்த கேஸ் வீக்கானதுனால பொதுமக்களுக்கு நிறையா பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு பொதுமக்கள் எல்லாரும் அங்கங்கே அலறி ஓடியாந்தாங்க. அதை பார்த்து ஓடியாந்தாங்க. வணிகர்கள்லாம் கடையடைச்சிட்டாங்க. அது என்னன்னு சொல்லி நாங்கள் போய் பார்க்கும்போது தீயணைப்பு துறை வந்தாங்க. வந்து துரிய நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால் பொதுமக்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டது. இருந்தாலும் இனிமேல் இது மாதிரி ஒரு தவறு நடக்காத அளவுக்கு நிர்வாகம் சரியான நடவடிக்கை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.